அம்மா. சொல்லு கதிர், என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். பேசு. அது என்ன நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. தப்பா எடுத்துக்காத மாதிரி விஷயமா இருந்தா கண்டிப்பா தப்பா எடுத்துக்க மாட்டேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அன்னபூர்ணி ஆண்டியும் விஸ்வநாதன் அங்கிளும் காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். சரி, ஏன் உனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை யாராவது இருக்காங்களா? இருக்காங்கம்மா. யாரு? காயத்ரியை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. காயத்ரியை விரும்பினவன் இறந்து போனான்ற விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். காயத்ரிய இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதனால நானே காயத்ரிக்கு நானே லைஃப் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேமா. காயத்ரி என்னை புரிஞ்சுக்க மாட்டா. அதனால நீங்க தான் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும். அறிவு இருக்கா? அறிவு இருக்காடா உனக்கு? அம்மா, ஏமா அப்படி சொல்றீங்க? உன் ஸ்டேட்டஸ் என்ன, காயத்ரியோட ஸ்டேட்டஸ் என்ன? என் வீட்ல வேலை செய்யற பொண்ணை கூட்டிட்டு போய் இந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா உங்க வீட்ல சம்மதிப்பாங்களா? முட்டாள் மாதிரி பேசுற. அம்மா, என் வீட்ல நான் நிச்சயமா சம்மதம் வாங்கிடுவோமா. மனச பறி கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ பத்திலாம் நினைக்க கூடாது. எனக்கு என்னமோ அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் தோணுது. ஓகே, உனக்கு காயத்ரியே பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் நான் மறுப்பு தெரிவிச்சா அது நல்லா இருக்காது. ஆனா இதுக்கு சம்மதத்தை உன் வீட்ல வாங்கிட்டு உங்க அப்பா அம்மாவை வந்து பேச சொல்லு. நிச்சயமா நான் சொன்னா எங்க வீட்ல மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்கம்மா. ஆனா இப்ப காயத்ரி இருக்கிற நிலைமையில அவகிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேச முடியாது. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா பேசிக்கலாம். தேங்க்ஸ்மா, இது போதும் எனக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தனுக்கு காயத்ரியை கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட கதிர் நல்ல பையன்தான், அதுவும் தெரிஞ்ச பையன். இவனுக்கு காயத்ரியை கட்டி வைக்கிறது சரியான முடிவுதான். பாப்போம். குகன், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. சொல்லுங்க சார். ஆதிசங்கரி ஆரம்பிக்க போற கிரைனட் பிசினஸ்ல பார்ட்னர் நான் தாங்கிற விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் என் தங்கச்சி ஆதிசங்கரிக்கு தெரியக்கூடாது. அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரூட்ல நான் தான் இந்த பிசினஸ்ல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கேங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பார்ட்னர்ஷிப்பை வேண்டான்னு கேன்சல் பண்ணிடுவா. அதனால தான் நான் இதில் ஸ்ட்ரைட்டா இன்வால்வ் ஆகாம உங்களை என் இடத்துல வச்சு இதை பிளான் பண்ணியிருக்கேன். சார், நான் கிளியரா இருக்கேன் சார். நிச்சயமா நீங்க இதுல இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கீங்கன்ற விஷயத்த நான் சொல்லாம அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நான் ஃபார்ம் பண்ணிருக்கேன். இதுல நீங்க எந்த கன்ஃபியூஷனும் ஆக வேணாம். ஷுவரா நாம பிளான் பண்ணதை செஞ்சு முடிப்போம் சார். டாட், கொடுங்க. இந்தாங்க சார், இந்த அக்ரிமெண்ட்ல ஆதிசங்கரிக்கும் நமக்குமான பிசினஸ் டீல் எல்லாமே ஈக்குவல் ஷேர்ல பக்காவா லீகலா இருக்கு. இதுல மொத்தம் 30 பேஜஸ் இருக்கு. இதுல 26, 27 பேஜ்ல அடிஷனலா நான் ஒன்னு வச்சிருக்கேன். அததான் நாம ஒரிஜினலா பயன்படுத்த போறோம். இந்த பிசினஸோட பார்ட்னர் அப்பாங்கிற டீடைலையும்
60% ஷேர் நமக்கு, 40% ஷேர் ஆதிசங்கரிக்கு. இது 1 இயர் மட்டும்தான். 1 இயருக்கு அப்புறம் இந்த கம்பெனியோட மொத்த கண்ட்ரோலுமே நமக்கு ஃபேவரா வர்ற மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன். ம் அந்த பேஜை மட்டும் அவங்கள படிக்க விடாம எப்படியாவது டைவர்ட் பண்ணி நீங்க சைன் வாங்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஆதிசங்கரி நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. ஓகே மேடம். ஆதிசங்கரி மேடத்தோட எனக்கு 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. என் மேல இருக்கிற நம்பிக்கையில இந்த அக்ரிமெண்ட் அவங்க படிக்கவே மாட்டாங்க, ஈஸியா சைன் பண்ணிடுவாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். சார், இந்த மாதிரி நினைச்சு கேர்லெஸ்ஸா இருந்துராதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டிய விஷயம். ம் இது நாங்க எடுத்து வைக்கிற முதல் அடி. இது ஆதிசங்கரிக்கு பெரிய அடியா இருக்கணும். முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி ஆக்கிராதீங்க சார், ஜாக்கிரதை. இல்ல மேடம், இது நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிப்போம். இதுல தான் எங்களோட எதிர்காலமே இருக்கு. ம், ஆதிசங்கரிங்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கிட்ட நீங்க சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்களை எதிர்த்து நாங்க இறங்கியிருக்கோம். இது எவ்வளவு சீரியஸ்னு எனக்கும் தெரியும். இந்த அக்ரிமெண்ட்ல தான் நம்ம எல்லாரோட எதிர்காலமும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் மேடம். நான் பாத்துக்கிறேன் மேடம். ம். சார், ம் பேஜ் நம்பர் 27 வரைக்கும் படிக்கும் போதே அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எதுக்கு படிச்சுக்கிட்டேன்னு அதுல சைன் பண்ற எண்ணத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் நான் அக்ரிமெண்ட்டை டிசைன் பண்ணிருக்கேன். பார்த்து ஜாக்கிரதையா மூவ் பண்ணுங்க. ம் இது சக்சஸ் ஆகணும். நான் தான் எல்லாங்கிற ஆணவத்தில் திமிரில் இருக்கிற ஆதிசங்கரிக்கு மேலே அவள் அண்ணன் ஒருத்தன் இருக்கான்னு அவளுக்கு காட்டணும். சைன் வாங்கிட்டு நேரில் வந்து பாருங்க. ஓகே சார், நான் கிளம்புறேன். புறப்படுங்க. ஏங்க இதுலயே கழுவுங்க, நான் எடுத்துட்டு போய்க்கிறேன். இருங்க, கழுவுங்க. ஏங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? கலைவாணிக்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட வரல. சரி, நான் ஃபோன் பண்ணி என்ன எதுவும் விசாரிக்கலான்னு பார்த்தா அந்த வீட்ல போனை வேற யாராவது எடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்குமா. ஐயோ வேண்டாம் வேண்டாங்க, தேவையில்லாம போனை போட்டு நாமளே கலைவாணிக்கு பிரச்சனையை உண்டு பண்றது நல்லா இருக்காதுங்க. அவளே வருவா. அம்மா, கலைவாணி வாமா. வா தாயி, வா. என்ன பத்தி பேசுற மாதிரி தெரியுது. உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு போன் கூட பண்ணல, நேர்லயும் வரலையேன்னு. பாத்தீங்களா, நீங்க நினைச்ச நேரத்துல நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். அதாம்மா பாசங்கிறது. வா சாப்பிடலாம். கமலா, தட்டெடு சீக்கிரம் போ. ஆமாமா, நான் நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன்.